பாமக பொருளாளர் பதவிக்கு சையத் மன்சூர் ஹுசைன் என்பவரை நியமித்து பாமக தலைவர் ராமதாஸ் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், இது தொடர்பான விரிவான தகவல்கள். பாமக கட்சியில பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸிற்கும் பாமகவுடைய தலைவர் அன்புமணிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த முட்டல் மோதல் போக்குல தற்பொழுது மிக உச்சகட்டமாக தங்களுடைய ஆதரவாளர் நியமிப்பதற்கும் தங்களுக்கு எதிரான நாட்களை நீக்குவதற்கும் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பாமகவின் பொருளாளர் திலகபாமாவை நீக்கி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மன்சூர் சையத் என்பவரை நியமித்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அவர் தனக்கு பொருளாளர் பதவியை நியமனம் செய்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையை தற்பொழுது செய்தியாளர்கள் மத்தியில் வெளியே காட்டியிருந்தார். தற்பொழுது பாமகவுடைய பொருளாளர் பதவிக்கு சையத் மன்சூர் ஹுசைன் என்பவரை நியமித்து ராமதாஸ் உத்தரவு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல சென்னை சோழிங்கநல்லூர்ல பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது கட்சி சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கார். குறிப்பாக இன்று காலை 6 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில பாமகவுடைய தலைவர் அன்புமணியினுடைய வலது பக்கத்துல பாமகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா இடம்பெற்றிருக்கிறார். இந்த நேரத்துல தைலாபுர தோட்டத்துல பாமகவுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் பாமகவுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய திலகபாமாவை நீக்கி அவருக்கு மாற்றாக சையத் மன்சூர் ஹுசைன் என்பவரை தற்பொழுது பாமக பொருளாளராக நியமிப்பதாக அவருடைய உத்தரவை கொடுத்திருக்கிறார். பாமகவில் யாருக்கு உச்சபட்ச அதிகாரம் என்பது தற்பொழுது கட்சியினரிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறுவனர் என்ற முறையில் கட்சியினுடைய அனைத்து கூட்டங்கள் ஆலோசனைகளும் தன்னோட கருத்துக்கு அடிப்படையில் தான் நடத்தப்பட வேண்டும் என ராமதாஸ் அவர்கள் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டி தன்னை கட்சியுடைய தலைவராக நியமித்திருக்கிறார்கள், தனக்கே உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இப்படி இருவரும் தங்களுக்குள்ளான அதிகாரத்தை தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தாங்கள் நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரமும் நீக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்கிறது என்பதுல பெரிய ஒரு கேள்விக்குறி கட்சியினருக்குரிய எழுந்திருக்கிறது. குறிப்பாக பாமகவுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் இதற்கு முன்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல பாமகவுடைய தலைவர் அன்புமணியை அப்பொறுப்பிலிருந்து விடுவித்து செயல் தலைவராக அறிவிக்கிறேன் எனவும் தானே தலைவராக இருப்பேன் எனவும் ஒரு அறிவிப்பை அவர் தெரிவித்தார். இந்த சூழல்ல தான் கட்சியிலே இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிளவு முட்டல் என்பது வெளிப்படையாகவே பொதுவெளியில் தெரிய வந்தது. அதற்கு தொடர்ச்சியாக பாமகவுடைய தலைவராக அன்புமணியை இருந்து ராமதாஸ் அவர் நீக்குவதாக சொல்லப்பட்டதற்கு பாமகவுடைய கட்சியினுடைய கடுமையான அதிருப்தியும் ஒரு விமர்சனமும் எழுந்திருந்தது. குறிப்பாக கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸுக்கு எதிராக சமூக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.